Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சூப்பரான காலையில மில் மேக்கர் வெள்ளை குருமா வைக்க போறோம். அதுக்கு பூரி சுட போறோம். அதுக்கு அப்புறம் மதியம் லஞ்ச் அரிசி பருப்பு சாதம் செய்ய போறோம். அதுக்கு அப்புறம் சம்மந்தி செய்ய போறோம். தொட்டு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் சம்மந்தி. அதுக்கு அப்புறம் பால் ஆடை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்சா உங்களுக்கு அதை நெய் காய்ச்சற வீடியோ நடுவில் எடுக்க முடிஞ்சால் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சுடு தண்ணி நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. மில் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். சுடு தண்ணி நல்லா சூடானோன்னா மில் மேக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெள்ளை குருமாக்க தாளிச்சிக்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஹீட் ஆகட்டும். எண்ணெய் பாதி ஹீட் ஆனோன்னு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கடல் பாசி, பட்டை, 5 லவங்கம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே வதங்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மில் மேக்கரை வடிகட்டி நல்லா பிழிஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினோன்னா ஒரே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடயே நான் ஒரு 100 கிராம் மில் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கோம். நல்லா பிழிஞ்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சொதன்னு இருக்கும். இப்போ இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி நம்ம ஊற்றணும். அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சின்ன மூடியாக தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாவையும் தேங்காவையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 6 முந்திரி, முழு முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனு உடச்சக்கடலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சி நம்ம இதில் ஊற்றிடணும். அரைச்சிட்டு வந்துடலாமா? இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மில் மேக்கரில் வெள்ளை குருமா பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நம்ம தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரிக்கு மாவு பிணைஞ்சு செய்யும் போது ஈஸியாக இருக்கும். இன்னமும் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக நம்மளுக்கு மில் மேக்கர் வெள்ளை குருமா ரெடி ஆகிடும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மலர்ந்து வரட்டும். அதுக்கப்புறம் விசில் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வர ஸ்டேஜில் தக்காளி, பெரிய தக்காளியாக 1 எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். காரம் ரொம்ப இருக்காது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க.
நம்ம அதுக்குள்ளே பூரிக்கு மாவு பிணைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு விசில் வந்துடுச்சு. குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். பூரிக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு பூரியை தேய்ச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட மில் மேக்கர் குருமாவை பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம தண்ணியாக தான் வச்சோம், நல்லா திக்காகிடுச்சு. ஏன்னா உடச்சக்கல்ல முந்திரி போட்டு அரைச்சிருக்கோம்ல, வாசமே அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் இது வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த பக்கம் வந்து பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் பூரியை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா புசு புசு புசுன்னு வரும். அதேமாரி கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மாவுக்கு தகுந்த மாரி ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு பூரி உப்பி வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அந்த நமுத்து போகாமல் நல்லா கொஞ்சம் கிரிஃபாக இருக்க மாரி இருக்கும். நல்லா பாருங்கள், புசு புசுன்னு வந்துடுச்சு. லைட்டாக கலர் வந்த பிறகு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் காய வைக்காமல் போட்டோன்னு வச்சுக்கோங்க, பூரியை எண்ணெயில் ஊற வச்சு எடுத்த மாரி இருக்கும். அப்படியே நம்ம பிச்சோன்னா பிக்கும் போதே எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படி வரும். அதுக்கு தான் ஒரு 4 பூரியை வச்சு நம்ம வச்ச மில் மேக்கர் வெள்ளை குருமாவை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக நம்மளோட கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. போன வாரம்லாம் இந்த ஃபேனுக்கும் ஏசிக்கும் ரெஸ்ட்டே இல்லை, அப்படி ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு 3 நாளாக செம்மையாக இருக்குது, கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. அதனால் சுட சுட பூரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல் இருந்துச்சு. அதனால் பூரியை சுட்டாச்சு. நம்ம பூரியை சாப்பிட்டுட்டு 2-3 நாளாக கரண்ட்டு வேறு போய் வருது. அதனால் பால் ஆடையெல்லாம் எடுத்து கீழேயே வச்சுருக்கேன், கீழ் ஃப்ரிட்ஜில். அதை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பு சோறையும் ஒரே சாப்பாடாக செஞ்சுட்டு தொட்டுக்க நம்மளுக்கு வந்து சம்மந்தி அரைக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளமும் நல்லாயிருக்கும். முடிஞ்சால் அப்பளமும் வறுத்துக்கலாம். இது லாஸ்ட்டில் இந்த பூரி பொரிச்சிட்டு அப்பளத்தை பொரித்து எடுத்துடலாம். நம்மளுக்கு உப்பி வந்தால் தான் எண்ணெய் குடிக்காது, இல்லைன்னா பூரியில் நல்லா எண்ணெய் குடிக்கும். அதுமாரி எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ வெள்ளை குருமாக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பசங்களுக்கெல்லாம் தட்டில் வச்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குருமாக்கு. நம்ம வந்து பூரியெல்லாம் சுட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். அவனுங்களுக்கு மில் மேக்கர்னால் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். கொடுத்துடலாமா பசங்களுக்கு? எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதுலேயே அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கும் போதே பொரிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ண தேவையில்லை. ஏன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து சம்மந்தியும் அப்பளம் தான் நம்மளுக்கு தொட்டுக்க. அதுக்கு தான்
இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு நெய்யை காய்ச்சி வச்சிடலாம். கொஞ்சம் பாலை ஆடையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னல, பசும்பாலோட ஆடை. மாதத்துக்கு ஒரு 10 நாள் மட்டும்தான் எடுத்து வைக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு அதுவே தாசி. இப்போ மிக்ஸி ஜாரில் பாதி போட்டுட்டு, கொஞ்சம் மிக்ஸி ஜார் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. நான் போன தடவை உங்களுக்கு நான் கொஞ்சமாக எடுத்து காமிச்சேன், கொஞ்சம் தண்ணி. அதனால் தண்ணி ஊற்றிட்டு சும்மா 2 பல்ஸ் மட்டும். ஆடை வந்து நீங்கள் காலையில் நெய் காய்ச்சிட்டிங்கன்னா நைட்டே இல்லைன்னா முன்னாள் மதியமே எடுத்து வச்சுருங்க. பல்ஸில் மட்டும்தான் வைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டு விட்டு பல்ஸில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக வந்துடும். அது மேலே வந்து நம்ம தயிரெல்லாம் பாலெல்லாம் திரிஞ்சால் எப்படி வரும் அந்தமாரி வரும். ரொம்ப ஈஸி. இந்த தடவை நம்ம கருவேப்பிலை போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நெய்யும் வந்து காலி ஆயிடுச்சு. எனக்கு மாதத்தில் எடுத்து வச்சேன்னா அதில் 3 டிஃபன் பாக்ஸுக்கு மேலே வரும். நான் எடுக்கிறதில்ல, பசங்கள்லாம் பால் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து நெய் தேவைப்படும். ஏன்னா கண்டிப்பாக உப்புமா, சேமியா, கிச்சடி, பொங்கலுக்கெல்லாம் நெய் போடுவோம். திடீர்னு பசங்க வந்து எனக்கு வந்து நெய் தோசை சுட்டு கொடுங்க அப்படின்வானுங்க. அதனால் நம்ம நெய் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அதனால தான் தேவையான பாலாடையை மட்டும் எடுத்து வச்சுக்கிறது. இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சென்னா குழம்பு வைக்கிறீங்க பாருங்கள், அந்த நெய் ரெடி பண்ணும் போது அன்றைக்கின்னு பார்த்து சப்பாத்தி, சென்னா குழம்பு அந்தமாரி வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சப்பாத்தி, சென்னா செய்யும் போது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா கீழே கொட்டிடுங்க. வேறு தண்ணி ஊற்றி தான் திருப்பியும் வந்து நம்ம அந்த இருக்கிற ஆடையை நம்ம பல்ஸ் மோடில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ வந்து திருப்பி இருக்கிற ஆடையை சேர்த்துடலாம். இப்போ வந்து ஆடையெல்லாம் போட்டாச்சா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதே போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டு 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 அரைச்சிக்கோங்க. இப்போ திருப்பி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். விட்டு விட்டு தான் அரைக்கணும், தொடர்ந்து அரைக்கக்கூடாது. அப்படியே வந்து நம்மளுக்கு க்ரீமியாக ஆகிடும். இது அப்படியே நீங்கள் வெண்ணெயை எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் அப்படியே போட்டு வச்சுட்டா கூட தேவையான நெய் வேணா காய்ச்சிக்கலாம். நெய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் கிடையாது. ஒரு 2 டைம் நீங்கள் எடுத்து பாருங்கள், சூப்பராக வரும். நானே ரொம்ப நாளாக எடுக்காமல் தான் இருந்தேன். சரி, நம்மளும் தேவையான நெய் வந்து கடையில் தான் வாங்குகிறோம். இப்போ நம்ம கையாலே ரெடி பண்ணி நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காக தான். ஐஸ் தண்ணியெல்லாம் ஊற்றணுன்னு அவசியமே கிடையாது. நார்மல் தண்ணி ஊற்றியே நீங்கள் பல்ஸ் மோடில் அரைச்சிங்கனாவே வந்துடும். ஏன்னா நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில்
நெய் எடுக்கணுன்னா எடுத்து வச்சுருவோம், அதுவே வந்து கூலிங்காக தான் இருக்குங்க. பார்த்தீங்களா, தெரியுதா? அதுவே வந்து உங்களுக்கு சில்லுன்னு தான் இருக்கும். அதனால் நார்மல் தண்ணி ஊற்றியே நீங்கள் இது பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து மிக்ஸி ஜாரை எப்படி கழுவணும்னு சொல்லியிருக்கேன் போன வீடியோவிலேயே. ரொம்ப ஈஸி. அரிசி கழுவுற தண்ணியில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். கஷ்டப்படவே தேவை கிடையாது. இப்போ வந்து இதை நல்லா அப்படியே பந்து போல் எடுத்து ரெண்டாக எடுத்துக்கலாம். வெண்ணெய் வாசனை அப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே வலுவலுன்னு மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம். இப்போ வானலி ஹீட்டாக இருக்குது. அப்படியே போட்டு உருக்கிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு தான் உருக்கணும். ஓகேவா? செம்ம வாசனைங்க. கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோ ஷேடு சூப்பராக வருது. லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இது ஊறுகிறதுக்குள்ளே பாத்திரத்தை போய் அலம்பிட்டு வந்துடலான்ட்டு அலம்பியாச்சு. ஈஸியாக வந்து பாருங்கள், சோப் போட்டு கழுவுனாவே வந்துடுது. அப்படியே லைட்டாக பாருங்கள் உருகிடுச்சு. எல்லோ ஷேடு அப்படியே வருது. பபுள்ஸ் பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பபுள்ஸ் வருது. பபுள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா உருகிட்ட பிறகு நல்லா பபுள்ஸ் வரும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு எல்லோ ஷேடு வருங்க பாருங்கள். இந்த எல்லோ ஷேடு வரணும். 2வது ஸ்டேஜ் இது தான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா 3வது ஸ்டேஜ் நம்மளுக்கு நெய் வந்து ரெடி ஆகிடும். நெய் ரெடி பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. மினிமம் ஒரு 20 நிமிஷம்தான். அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. செம்ம வாசனையாக இருக்குங்க உண்மையாகவே. இப்போ தான் நெய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுருங்க. இந்த சட்டியில் நம்ம வந்து உப்புமா செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் உப்புமா செஞ்சால். அதுக்கப்புறம் இதில் சாதம் போட்டு பொடி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்மளுக்கு நெய் வந்து தெளிவாகுது. நம்மளோட நெய் இங்கே பாருங்கள் எந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. நல்லா தெளிவாயிடுச்சு. ஓகேவா? இப்போ அந்த பபுள்ஸ் எல்லாம் வரும் பாருங்கள், அதெல்லாம் வந்து கீழே போயிடும். எவ்வளோ பாருங்கள் கலர் பார்த்தீங்களா? சும்மா அப்படி வந்திருக்கு. செம்ம மனம். இப்போ இந்த அடியில் இந்த மண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மண்டி எல்லாம் போய் கீழே நின்றுடும். நெய்யை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக காய்ச்சணும். சிம்மிலேயே வச்சு தான் காய்ச்சணும். இதை பார்த்தீங்களா? இந்த மண்டி வந்து கொஞ்சம் கோல்டு கலரில் வரும். அப்போ வந்து ஆஃப் பண்ணிடணும் லைட்டாக. அப்போ வந்து இந்த பபுள்ஸ் அடங்கிற தெளிவாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நெய்யெல்லாம் காய்ச்சணுன்னா சொல்லுவாங்க பெரியவங்க, ஒன்று பகல் நேரத்தில் காய்ச்சணும், ஒன்று நைட் நேரத்தில் தான் காய்ச்சணும்னு சொல்லுவாங்க. குளிர்ந்த நேரத்தில் பொறுமையாக காய்ச்சணுன்னுவாங்க. எங்கள் அம்மாலாம் அப்படி தான் காய்ச்சுவாங்க. நான் அதனால் அந்த ப்ரௌனிஷு வருது. நல்லா தெளிவாக இருக்குது. எப்படியும் ஒரு 1/4 கிலோ நெய் இருக்கும் போல இருக்குது இந்த தடவை.
இப்போ வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பாருங்கள், இதை அப்படியே போட்டுடணும். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே பாதியாக காற்று போகிற மாரி மூடி வச்சுருங்க. கருவேப்பிலை போட்டோன்னே மனம் அப்படி இருக்குது, பொங்கி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து சாந்தமாக அப்படியே பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நெய் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதை அப்படியே வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இந்த மண்டியை அப்படியே வச்சு சாதம் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வரேன். நெய்யை காய்ச்சி வச்சுட்டோம். ஒரு 1/2 ஹவராக இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா வந்து நம்மளுக்கு இன்னும் ஆற அந்த பாருங்கள், அந்த குருணையாக வரும். சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து கருவேப்பிலை போட்டு நெய் காய்ச்சி வச்சுருக்கோம். நல்லா மணமாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு 2 கப்பு வந்து இதே கப்பில் அரிசி போட்டிருக்கேன். 1/2 கப்பு துவரம்பருப்பு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ இதுவும் ஆறட்டும். நம்ம சாப்பாட்டுக்கு அரிசியை ஊற வச்சிடலாம். ஊற வச்சு செய்யும் போது நல்லா பதமாக இருக்கும். உங்களுக்கு குழைய வேணும்னா இன்னும் ஒரு 1/4 ஹவர் எக்ஸ்ட்ராவே ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் திட்டமாக வேணும்னா நம்ம 1/2 ஹவர் ஊற வச்சாவே போதும். நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பூரி சுட்டல்ல அந்த எண்ணெய் தான் ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. நான் ஒரு 1.5 குழி கரண்டி ஊற்றிருக்கேன். ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் பாதி காஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கட்டி பூண்டை உரித்து வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய். இப்போ காஞ்ச மிளகாவை 2ஆக போட்டுக்கலாம். மிச்சதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நம்மளுக்கு பாதி வதங்கினோன்னே இங்கே பாருங்கள், பெரிய தக்காளி 2, தக்காளியும் நம்மளுக்கு பாதி தான் வதங்கணும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் தூள். ஏன்னா எல்லாருமே வந்து காலையில் பூரி நம்ம மில் மேக்கர் வெள்ளை குருமா வச்சோம்ல, அதனால் இப்போ வந்து நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு சாதம் செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அரிசியும் பருப்பும் மட்டும் கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி ஊற வைக்கலனாலும் தப்பு கிடையாது. நம்ம தாளிக்கும் போது கழுவி ஊற வச்சுட்டு ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ சம்மந்திக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 4 காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு 2 பத்தை தேங்காய் பத்தை, ஒரு கை சின்ன வெங்காயம்.
இப்போ வந்து இது உப்பு போட்டு அரைச்சிட்டேன்னா துவையல் சூப்பராக ரெடி ஆகிடும். காஞ்ச மிளகாவை மட்டும் ஒன்று எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போடுங்க, ஒன்று வெறும் சட்டியில் வறுத்து போடுங்க. அப்போ தான் வந்து மணமாக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாய் 4 மட்டும் வெறும் சட்டியில் வறுத்துக்கலாம். இப்போ வந்து 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கு வெறும் சாப்பாடு மட்டும் நீங்கள் சாப்பிட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு அதனால் துவையலும் நம்ம வந்து அப்பளமும் பொரிச்சு வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன், அதனால் 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த தண்ணி வந்து மலரட்டும். இப்போ இந்த பக்கம் காஞ்ச மிளகாவும் ஃப்ரை ஆகட்டும். இப்போ தண்ணி மலர்ந்து வர்றதுக்குள்ளே நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் மலர்ந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா மலர்ந்து வரப்போகுது. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மலர்ந்து வருதா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அரிசி வந்து உங்களுக்கு எப்படி சீக்கிரமாக வேகுமா லேட்டாக வேகுமான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் அரிசிக்கு தகுந்த மாரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு காரம் புளிப்பு வந்து தக்காளி போட்டிருக்கனால கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இப்போ கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. என் அரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நான் வந்து 2 விசில் தான் விட்டு எடுக்க போகிறேன். இப்போ இது 2 விசில் விட்டோன்னே டம்மை பிரிக்கக்கூடாது, தானாகவே ரிலீஸ் ஆகணும். இப்போ வந்து சம்மந்தியை நம்ம அதுக்குள்ளே அரைச்சி வச்சிடலாம். இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், சீரகம், அதுக்கப்புறம் நல்லா வறுத்து வச்ச காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். பெருங்காயம் போட்டால் தான் வாசம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து உப்பு நல்லா கொஞ்சம் ஒரு 80% அரைச்சிக்கோங்க. அம்மியில் அரைச்சா ரொம்ப அமிர்த மாரி இருக்கும். அம்மி கிடையாது நம்மளுக்கு அந்த அளவுக்கு, அதனால் நான் மிக்சியில் தான் அரைச்சிக்க போகிறேன். ஓகேவா? இதில் 2 விசில் வரட்டும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு விசில் வரப்போகுது. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக நம்மளோட சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சுட சுட சாதத்து கூட போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, செம டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்கு பதில் மாங்காய் போட்டு அரைச்சி பாருங்கள், அதை விட சூப்பராக இருக்கும். என்கிட்ட மாங்காய் இல்லை, கண்டிப்பாக நான் மாங்காய் போட்டு ஒரு டைம் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இந்த இவ்வளோண்டுலேயே 2 பிடி சாப்பாடு சாப்பிட்டுடலாம், அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு குக்கரில் 2வது விசில் வரப்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் அடங்கட்டும், அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டோம். அரிசி பருப்பு சாதத்தை பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு தலை வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா தலை வேணும்னா ஒரு 1/2 கப்பு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இதுவே நம்மளுக்கு சாப்பாடு நல்லா மெதுவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் சூப்பராக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். காலையில் டிஃபன் மில் மேக்கர், வெள்ளை குருமா, பூரி. மதியானம் லஞ்சு வந்து அரிசி பருப்பு சாதம், தொட்டுக்க அப்பளம், சம்மந்தி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக
நெய் காய்ச்சி வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.